ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்து இண்டெக்ஸுமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, வீக்கெண்டு எப்படி இருக்க போகுதுன்ற விவரத்தை வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நேற்று நம்ம வந்து இன்ட்ராடேக்கான ஒரு லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம குரூப்பில் ஃபர்தராக அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இன்றைக்கி நல்லாவே வந்து ஒரு புட் என்ட்ரி வந்து நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நாளைக்கான வீக்கெண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கோம். என்ன டெய்லியும் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்றத நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் அப்படின்றத நான் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக போன லோ, ரீசெண்டாக போன ஹை. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். ரீசெண்டாக போன லோ 23,352 டு ரீசெண்டாக போன ஹை, அது ரீசெண்டாக போன ஸ்விங்கு ஹை. ஓகேங்களா, அப்போ 24,176. இந்த இரண்டுத்துக்குமான ஃபிபோனசி ட்ராப் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.2ன்ற ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,400. ஓகேங்களா, ஸோ இந்த 24,400ன்றது 1.2. இன்னைக்கு மார்க்கெட்டு எந்த இடத்து வரலையும் ஹை இருக்குன்றதை நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுக்கு ஏன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 24,400ன்ற ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் பேருக்கு. இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு வந்து இந்த சேனல் மாதிரி இருக்குது. 1 ஹவரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு சேனல் மாதிரி இருக்குது. இப்போ இந்த சேனல் வந்து நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு போன லோவை கட் பண்ணுது அப்படின்னா 24,176ன்ற அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக 2 இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்விங் இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல 1, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2. ஸோ இப்போ அடுத்தது வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, திருப்பி இந்த இடத்துல வந்துன்னா ட்ரிபிள் டாப் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எஸ்டர்டேயோட லோ, அதாவது இன்னைக்கு வந்து லோ அது 24,280. ஓகேங்களா, 24,280 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதாவது 24,176 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் வந்து தெளிவுபடுது. ஒன்ஸ் 24,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,517 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கூடிய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துறோம். இப்போ 24,300. இல்லை, இப்போ மார்க்கெட் 24,300 இருக்காங்க. 24,300ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அப்போ நாளைக்கு 24,300க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா திருப்பி 24,400ன்றது ரெசிஸ்டன்ட், 24,400க்கு மேலே போகுதுன்னா 24,517 அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுங்க. 24,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 24,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 24,400க்கு மேலே போகுதுன்னா 24,500. ஒன்ஸ் 24,280க்கு கீழே போகுதுன்னா 24,176ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குன்றத தெளிவுபடுத்துது. ஓகேங்களா, இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு அடுத்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம். இந்த 53,200க்கு கீழே வருது அப்படின்னா நாளைக்கு வந்து அடுத்த சப்போர்ட் 53,000 சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 52,725 சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு HDFCயை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா HDFC பேங்க் வந்து இன்றைக்கி வந்து நல்லா நேத்தி நல்ல ஒரு கேப் அப்பு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆனிச்சு. ஓகேங்களா, என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்றைக்கி HDFC வச்சு இறக்குனாங்க. ஸோ மற்ற அதர் செக்டர்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரசரன்னு ஏற்றுறாங்க. HDFC சப்போர்ட் எடுத்தது, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்துகிட்டு பேங்க் நிஃப்டி போயிருக்கு. திருப்பி நம்மளோட 53,200 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ நாளைக்கு 53,200க்கு மேலே போகுதுன்னா 53,352 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 53,600ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து 53,000ன்ற ஒரு மேஜர் ஒரு லெவல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 53,000க்கு கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ 52,800ன்றது ஒரு சப்போர்ட்டு, 52,725ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, 52,435ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிற மாதிரி தான் ட்ரேட் ஆனிச்சு. ஸோ 24,000 போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து நம்ம 24,960 போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் அலைன் பண்ணி 24,000 கிட்ட வச்சுப்போம். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து ஹை. ஓகேங்களா,
24,000. இப்போ 24,000லேருந்து திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்காங்க நம்மளோட ரேஞ்சான 23,800ல ஓகேங்களா. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் வச்சுங்க. இப்போ நாளைக்கு 23,800க்கு கீழே வருது அப்படின்னா 23,000 இந்த இடத்துல 23,750ன்றது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஓகேங்களா. இதை நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். 23,750 அதுக்காக கீழே வருது அப்படின்னா 23,685 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கணும். இந்த மூலம் ஓகேங்களா. இந்த இடத்த பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது 660. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,560. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,400 ஓகேங்களா. இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே போச்சுன்னா 24,100ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 24,194ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி என்னைக்கு வந்தால் கீழே போயிடுச்சோ அன்றைக்கெலாம் வந்து மேலே போகுது. அது மாதிரி ஆப்போசிட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு மிட் கேப் நிஃப்டி. இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 12,300ன்ற ஒரு ரேஞ்சு சொல்லியிருந்தேன். இந்த 12,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,362 அடுத்த ரேஞ்சே சொல்லியிருந்தேன். எப்படி இந்த இடத்துல அழகாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து நல்ல மேலே போயிருக்கு பாருங்க. அப்போ 12,360க்கு அப்புறம் மேலே போனோம். நான் 12,400 12,400க்கு மேலே 450. இப்போ நாளைக்கு இந்த 450க்கு மேலே போச்சுன்னா 12,513ன்றது அடுத்த மேஜரான ஒரு லெவல் ஓகேங்களா. 12,513ன்றது ஒரு மேஜரான ஒரு மிட் கேப் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த 12,500க்கு கீழே வருது அப்படின்னா திருப்பி இன்றைக்கி வந்து லோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து ரீட்ரெஸ் பண்ணணும். 450க்கு மேலே போயிடுச்சுனாலே 513 தான். ஸோ இந்த 513க்கு வந்ததுலேயே திருப்பி 12,450க்கு வந்துட்டு எகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை 12,450 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி 12,400க்கு கீழே வரலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ நாளைக்கு வந்து 450க்கு மேலே போயிடுச்சுனால 513 தான். அதேமாரி 12,450லேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருதுன்னா 12,400ன்றது ஒரு சப்போர்ட்டு, 12,361ன்றது சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ கீழே அதுக்கும் கீழே வருதுன்னா 12,300ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கனால சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000க்கு மேலேயே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஓகேங்களா. 80,050 முடிச்சிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு 80,000க்கு மேலேயே இருந்தது அப்படின்னா 80,473ன்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 472 பாயிண்ட் வந்து 73 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த 80,000க்கு கீழே வருது அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 79,675 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான நாளைக்கு லெவல்ஸ் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க. இதுலேயுமே நான் எப்படி ட்ரா பண்ண ஃபிபனோசி பண்ணுறதையும் சொல்கிறேன். ரீசெண்டாக எப்படி நிஃப்டிக்கு நம்ம வந்து ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எடுத்தோமோ அதேமாதிரி இந்த இடத்துல 76,743 லோவும் 79,675ன்ற ஹையவும் நம்ம வந்து ஃபிபனோசி ட்ரா பண்ணதில் நம்மளுக்கு 1.2ன்ற ரிஜெக்ஷன் ஏரியா அதாவது 80,473ன்றது நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்விங்கு லோன் பார்த்தீங்கன்னா 79,575ன்றது ஸ்விங்கு ஹையாக இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்க்கு கீழே அதாவது இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 79,675 கிட்டத்தட்ட 80,000க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 79,675 80,000லேருந்து சப்போர்ட் எடுத்து இப்போ நிற்கிது. இப்போ 80,000லேருந்து சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா 80,473ன்ற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் வர்ற வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஃபால் பண்ணிட மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட் அறிவிக்கிற வரலையுமே வந்து சென்செக்ஸ் எப்படி வந்து 80,000 ஆல் டைம் ஹையை கிட் பண்ணி நிற்கிதோ ஸோ 2 நாளாக வந்து அவங்க வந்து பாசிட்டிவ்லேயே தான் முடிச்சிட்டு இருக்காங்க 80,000க்கு மேலேயே. ஸோ அப்போ வந்து ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் பார்க்கும். அதுதான் வந்து ஒரு பட்ஜெட் வர்ற வரலையுமே வந்து ஒரு 80,000க்கு கீழே போகாதுன்ற ஒரு கருத்தை தான் நம்ம எடுக்கலாம். ஒன்ஸ் 80,000க்கு கீழே வருது அப்படின்னா ரொம்பவே ஃபால் ஆகிடாது. கிட்டத்தட்ட 79,675 லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எதில் ஓப்பன் ஆகுது, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் என்னென்ன அப்படின்றத நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு அதாவது ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ் ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு 500 rupees வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா 200 rupees வந்து நம்ம வந்து ப்ரோக்கரேஜே கொடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.